4.78 ஏக்கர் அப்படின்னு அறிக்கை விடுறாங்க. இப்போ எப்படி மாயமாக ஒரு 20-22 வருஷத்தில் அங்கே ஒரு 25 47 ஏக்கர் கிட்டத்தட்ட காணாமல் போயிடுது. எப்படி காணாமல் போச்சு? ஆர்டிஐலையும் போட்டாச்சு, பதிலே கிடையாது. அப்போ இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் சார்? இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. தீர்வு ரொம்ப சிம்பிள். ஹெச்ஆர்என்சியை ஒழிச்சு கட்டுங்க. முதல்ல ஹெச்ஆர்என்சியை வேண்டாம், தேவையில்லை. கோவில்களுடைய ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், தொன்மை வாய்ந்த சிற்பங்கள், சிலைகள், இதெல்லாம் நிறைய முறைகள் நடந்திருக்கு. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உரிய தொகையை மீட்டு கோவிலுக்கு ஒப்படைத்து கோவில் நிர்வாகம் அதை செம்மையாக செலவழித்து கோவில் மேம்பாட்டுக்கோ பக்தர்கள் மேம்பாட்டுக்கோ உபயோகப்படுத்தும். இதான் அடிப்படை பேசிக். அதுதான். இப்போது அதை விட்டுட்டு இவங்க கோவில் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுற பணம் இவங்க ஃபீஸாக எடுக்கிறதோட பணத்தை விட கம்மியாக இருக்குது. விவேகானந்தா காலேஜ்னே இருக்குது, அதுவும் ஒரு மத சார்ந்த கல்லூரி, எஜுகேஷன். அதுக்கு பணம் ராமகிருஷ்ணா மிஷன் கொடுத்து ஏற்படுத்திருக்காங்கல்ல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கபாலீஸ்வர பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க விவேகானந்தா மாதிரியோ லயோலா மாதிரியோ 5-6 காலேஜ் கட்டலாம். அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர்களை இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், தொடர்ந்து பார்க்குறோம், ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூலமாக நீங்களும் அதன் தலைவர் திரு TR ரமேஷ் அவர்களும் தொடர்ந்து இந்த கோவில்களில் நிகழக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறீர்கள். இப்போ சார், கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டு பணியை தொடங்கியிருந்தாங்க. கபாலீஸ்வரர் கோயிலில் தான் அதுக்கான ஆஃபீஸ் போட்டு அதுக்கான நில அளவைகள்லாம் போட்டிருந்தாங்க. சுமார் ஒரு 38 தனி தாசில்தாரும் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதனுடைய இப்போ இருக்கிற கண்டிஷன் என்ன சார்? இப்போ அதனுடைய அளவீட்டு பணியெல்லாம் முடிஞ்சிருச்சா? சரி, அளவீட்டு பணி நடக்கிறது ஒரு விஷயம், ஒரு புறம் இருக்கட்டும். வருஷம் இவங்க ஹெச்ஆர்என்சியில் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஆனுவல் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஹெச்ஆர்என்சி அதை தவிர கோவில்கள் குறிப்பிட்ட தகவல்கள்லாம் வரும். இல்லை, முக்கியமாக யாரெல்லாம் ஸ்டாஃப், எவ்வளோ ஜாயின்ட் கமிஷனர், எவ்வளோ அசிஸ்டன்ட் கமிஷனர் வைக்கிறார்கள். அது தவிர முக்கியமான விஷயம், கோவில்கள் சொத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு அறிக்கை விடுவாங்க. பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இங்கே எங்ககிட்ட ரிப்போர்ட்டு 80லேருந்து இருக்குது. ஆர்டிஐ மூலமாக எடுத்த ரிப்போர்ட்டு. ஆரம்ப காலத்தில் 86-87 ரிப்போர்ட்டில் 5.25 ஏக்கர் லட்சம் ஏக்கர் 5.25 லட்சம் ஏக்கர் அப்படின்னு 1986-87 அறிக்கையில் விட்டு இந்த நிலத்திலிருந்து நிலுவை வசூல் நிலுவை கிட்டத்தட்ட 38.25 கோடி இருக்குது அப்படின்னு எப்போ சொன்னாங்க? 86-87. அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடி. திடீர்னு 2011-12 இவங்களோட அறிக்கையில் கோவில் நிலங்கள் புஞ்சை, நஞ்சை, மானாவாரி அதெல்லாம் சேர்த்து 4.78 ஏக்கர் அப்படின்னு அறிக்கை விடுறாங்க. இப்போ எப்படி மாயமாக ஒரு 20-22 வருஷத்தில் அங்கே ஒரு 25 47 ஏக்கர் கிட்டத்தட்ட காணாமல் போயிடுது. எப்படி காணாமல் போச்சு? எங்கேயுமே இதை பற்றி எங்கேயுமே ஒரு ரிப்போர்ட் கிடையாது, ஒரு குறிப்பு கிடையாது, நோட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ நமக்கு என்ன சந்தேகமாக இருக்குனாக்க, இவங்க 4.78 சொல்கிறாங்கல்ல, இதில் இவங்க கைவசம் எவ்வளோ இருக்குது, இவங்க பொசிஷனில் எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ சில தகவல் படி 2 சொச்சம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது நம்ம பேசுகிறது விளை நிலங்கள், அதாவது மகசூல் இருக்கக்கூடியது, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸு. அதை தவிர சைட்டு, பில்டிங்ஸ் அதெல்லாம் தனி, அதை பற்றி நம்ம போகணும். இப்போதைக்கு இப்போ விளைநிலங்கள் மட்டும் பார்த்தாக்க இப்போ 4.78ங்கிறாங்க. ஆனால் சில இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தாக்க 2.5 லேக் ஏக்கர் கூட இவங்ககிட்ட இருக்காது, டீட்டெயில்ஸ் கிடையாது. ஏன்னா எங்கே நிலம் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்தந்த கோவில், ஏன்னா அந்தந்த கோவில் அங்கே இருக்கிற நிர்வாகம் அந்தந்த கோவிலுடைய நிலங்களை பாதுகாக்க வேண்டியது, அந்த பாதுகாக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை கொடுக்க வேண்டியது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். அதை தவறு விட்டாங்க, இன்றைக்கோ தவறு விட்டாங்க. கோவில் உண்டியலில் எவ்வளோ பணம் வருதோ எப்படி சுருட்டலாம் தான் பார்க்குறாங்க. நீ சொன்ன மாதிரி
இப்போ இப்போ நீங்கள் சமீபத்திய அறிக்கையில வர்றது இப்போ நீங்க சொல்றீங்க சார், அதுக்கான தரவுகள் அவங்கள்ட்ட இருக்கான்னு தெரியலன்னு சொன்னீங்க. இதற்காக மட்டுமே 1.83 கோடி மதிப்பில் நவீன தொழில்நுட்பம் கொண்ட 36 ரோவர் கருவிகள், இந்த பணிகளை செய்ய 38 தனி தாசில்தார், 172 உரிமம் பெற்ற சர்வேயாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நல்லது, வரவேற்கத்தக்கது. எப்படியாவது அட்லீஸ்ட் சயின்டிஃபிக் மெத்தடில் கரெக்ட் 4.78 ஏக்கர் இருக்கா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் இவ்வளோ பணம் செலவழித்து இதை ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணாக்க வருங்காலத்துக்கு கோவிலுக்கு சாதகமாக தான் இருக்கும். வரவேற்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே குறை சொல்லக்கூடாது. பல நிர்வாகிகள் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, நல்ல நேர்மையான ஆஃபீஸர்ஸ், திறமையான ஆஃபீஸர்ஸ். கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கிற எவ்வளோ இருக்குது, பொசிஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக கண்டறிந்த பிறகு நல்ல நிர்வாகம் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த 47,000 நிலத்திற்கு HRNC தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு சார்? கிடையாது, ஒருவே பதிலே கிடையாது. இல்லை, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஆர்டியிலையும் போட்டாச்சு, பதிலே கிடையாது. அப்போ இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் சார்? இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. தீர்வு ரொம்ப சிம்பிள். HRNC ஒழிச்சு கட்டுங்க முதல்ல. HRNC வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா இருக்கிற மற்ற லாஸை போகிறோம். ஏன்னா இவங்க HRNC வந்து கோவில் நிலங்கள் பல விஷயங்கள், உதாரணமாக 5-6 விஷயங்கள் இருக்குது கோயிலை பற்றி நமக்கு கவலைக்குள்ள விஷயமா இருக்குது. முதல்ல இது கோவில் நிர்வாகம். இந்துக்களிடமிருந்து அவங்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்படுகிறது. கோவில் இப்போ நம்ம பல முறை பேசியிருக்கோம், அறங்காவலர் கிடையாது, இது ஒன்று. இப்போ விரிவாக பேசியிருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸு, அதையும் இவங்க கோட்டை விட்டுட்டே இருக்காங்க. இவங்க வந்ததே ப்ராப்பர்ட்டிஸ் தான், இதையும் நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். மூணாவது, கோவிலுடைய ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், தொன்மை வாய்ந்த சிற்பங்கள், சிலைகள், இதெல்லாம் நிறைய முறைகள் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம பேசலாம். இப்போது கும்பாபிஷேகங்கள், அப்புறமா இந்த ரினோவேஷன், இதெல்லாம் மேற்கோள் காட்டி நிறைய சேதங்கள் நடந்துருக்கு. இது தனியாக பேசலாம் நம்ம. இது மூணாவது. நாலாவது, அக்கௌண்ட்ஸு ஆடிட். இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டு, இவ்வளோ கோவில்கள், இவ்வளோ வருவாய், 300க்கும் மேற்பட்ட 600க்கும் மேற்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் கோவிலோட வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, நீங்கள் இப்போ பேசணும். வருமானத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாங்களா, எங்கே போடுறாங்க, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ வருது, இதெல்லாம் தணிக்கைன்னு ஒரு பண்ணுறாங்கல்ல. அந்த தணிக்கையிலேயே பல ஆப்ஜெக்ஷன்ஸ் சுட்டி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் இருக்குது அக்கௌண்ட்ஸ் ஆடிட் முறைகேடுகள். இதனால அது ஒரு தனி டாப்பிக்காகவே வச்சிருக்கோம் சார். அதாவது கோவிலை பொறுத்தவரை இந்த 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. யார் நடத்த வேணும் கோவிலை, கோவில் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எந்த மட்டில் இருக்குது. நாலாவது, கோவிலுடைய ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5வது விஷயம், கோவிலுடைய பழமையான சம்பிரதாயங்கள், நடைமுறைகள், கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் என்ன. பல முறை பார்த்துருக்கோம், கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு பாலாலயம் பண்ணுறாங்க, தேதி கரெக்டாக தப்பா, எதுக்காக செய்கிறாங்க. அந்த கோவிலில் பல முறை நம்ம இந்த ட்ரிப்ளைன் கோவிலே பார்த்துருக்குறோம். இவ்வளவு வழிபாடு நடக்க வேண்டியது அதையே கட் பண்ணி பாதி பண்ணி கால் பண்ணி பண்ணுறாங்க. கோர்ட்டுக்குள்ளேயே கேஸ் போயிருக்கு. இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடந்தாக்கா 42 நாள் மண்டலம், அந்த 48 நாட்கள், முதல் 48 நாட்கள் நடக்கணும். அதையே குறைச்சி 12 நாள் போகும் அப்படின்னு வேற பண்ணாங்க. அதுக்கும் மேல்முறையீடு பண்ணி கோர்ட்டுக்கு போய் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி திடீர்னு இப்போ தமிழ் அர்ச்சனை அப்படிங்கிறாங்க. ஒரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்குல்ல, இதை 5 விஷயம் கோயிலை பற்றி ரொம்ப மனசுக்கு வேதனைக்கு அளிக்கக்கூடிய விஷயம். 5 விஷயங்கிறது எல்லாமே முறைகள் நடந்துட்டுருக்கு இந்த HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு. சரி, இப்போ இந்த 47,000 ஏக்கரை மீட்பதற்கு இந்துக்கள் என்ன செய்யணும்? ஆலய வழிபடுவோர் சங்கம் இதுக்கான என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கு சார்? இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ணணும்னாக்க 4.78 lakh ஏக்கர்ஸ் இது மிச்சம் இருக்குல்ல, அப்படின்னு இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து என்ன வருவாய் வருது, அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பல முறை இதை பற்றி பேசிடுறோம். இப்போ HRNC டிபார்ட்மெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உரிய தொகையை மீட்டு கோவிலுக்கு ஒப்படைத்து கோவில் நிர்வாகம் அதை செம்மையாக செலவழித்து கோவில் மேம்பாட்டுக்கோ பக்தர்கள் மேம்பாட்டுக்கோ உபயோகப்படுத்தும். இதுதான் அடிப்படை பேசிக். அதுதான். இப்போது அதை விட்டுட்டு இவங்க கோவில் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுற பணம்
இவங்க ஃபீஸாக எடுக்கிறதோட பணத்தை விட கம்மியாக இருக்குது. இவங்க ஃபீஸ் எடுக்க வேண்டியது கோவில் சொத்துக்கள்லேருந்து எவ்வளோ வருமானம் வருதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் இவங்க ஃபீஸ் எடுத்துக்கணும், அது நியாயம். அதை விட்டுட்டு கோவில் வருவாய் பக்தர்கள் உண்டியில் போகிற பணத்துலேருந்து இவங்க 12% 16% எடுக்கிறது நியாயம் இருக்குது. அது அவங்க இவங்களுடைய அதில் கோவில் பக்தர்கள் பணம் போடுறதுல இவங்களுடைய ஃபீஸ் என்ன இருக்குது, இவங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன இருக்குது அதில் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஏன் கோவில் நிலங்கள்லேருந்து நீங்கள் பணம் வசூல் மேனேஜ் பண்ணுறதுனால அதுக்கான ஒரு சேலரியாக நீங்கள் எடுக்கலாம். ஆள் போடணும், அங்கே போனோம், அந்த குத்தைக்காரை பார்க்கணும், நிலுவையில் இருக்கும், வசூல் பண்ணாலும் போயிருக்கு. பக்தர்கள் பணம் போடுறதுல அதுலேருந்து நீங்கள் கையை வச்சு எடுக்கிறதுக்கு என்ன ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? ஸோ இந்த முறைகேடுகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே தான் இருக்குது. 47 ஏக்கர், எங்களுக்கு 47 ஏக்கர் பற்றி அவ்வளோ கவலை இல்லை. ஏன்னாக்க 4.78 ஏக்கரையும் அறிக்கை விட்டுருக்காங்கல்ல, அதுலேயே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதில் 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்கா இல்லை 3 லட்சம் ஏக்கர் தான் இருக்கா இது தெரியாது. ஆனால் அது இருக்குங்கிறத அரசு டீட்டெயில்ஸாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து இருக்குங்கிறத பதிவு பண்ணிட்டாங்க இல்லையா சார்? பரபரப்பாக பதிவு பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஏக்கர் அவங்க பதில் சொல்லியானோ 4.78 ஏக்கருங்கிறது பல வருஷங்களாக அவங்க குறிப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதுலேருந்து எவ்வளோ பணம் வசூல் பண்ணாங்க, அதான் முக்கியமான. நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதான் இது குறித்தும் அந்தந்த கோவில் வெப்சைட்டில் எவ்வளோ நிலங்கள் இருக்குது, எவ்வளோ நிலுவை பாக்கி இருக்குது, எங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது, யார்கிட்ட லீஸில் இருக்குங்கிற தரவுகளையும் அதை ஏற்றணும்னு சொல்லி நீதிமன்றம் வழிமாட்டு கொடுத்துருக்கா சார். அதை விட்டுங்க, ஆடிட் ரிப்போர்ட் அதை ஏற்றணும்னு கொடுத்துருக்கா, அதையும் ஏற்றலை. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே கொடுக்க போகிறாங்க? இது கண்டிப்பாக HRNC டிபார்ட்மெண்ட் கோவில் சொத்துக்கள் பொறுத்தவரை இவங்கள் சீர்கேடுகள் அநேக சீர்கேடுகள் இருக்குது. இவங்க கம்ப்ளீட்லி அண்ட் டோட்டலி இன்காம்பிட்டன்ட் டு மேனேஜ் டெம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் இவங்க உள்ள வர்றதே அதை காரணமாக சொல்லி தான் உள்ள வர்றாங்க. நீங்கள் போய் படித்து பாருங்க. நம்ம மதிப்புக்குரிய ஓமந்தூரார் அன்றைய முதலமைச்சர் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது 50-60 கோவில் நிலத்தை எப்படி வருமானம் வரல அப்படிங்கிற மேற்கோள் காட்டி தான் சட்டத்தை கொண்டு வர்றாரு. முக்கியமாக வேதாரண்யேஸ்வரர் கோயிலை மேற்கோள் காட்டி தான் கொண்டு வர்றாரு. 53 ஆர்டிகிள் பலமுறை நீங்கள் இதை சொல்லிருக்கீங்க. ஆமாம், அதுவும் அந்த காலத்தில் இருந்த தற்போதைய ஆந்திரா, தமிழ்நாடு, சில கேரள மாநிலங்கள் கோயில் அதெல்லாம் சுற்றி காட்டி நாங்கள் கவர்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 59, இப்போது 41, 66, 67 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரே தீர்வாக நீங்கள் சொல்லக்கூடியது HRNCயை வெளியில் அனுப்ப வேண்டும். ஆமாம், HRNC இப்போது இவ்வளோ வருஷமாக HRNC கோயில்களை பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மேற்பார்வையாக இருக்கீங்க. இந்த மேற்பார்வை 60 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்னு எடுத்தாக்க, ஒரு ரிப்போர்ட் கார்டு எடுத்தாக்க முறைகேடுகள் தான் இருக்கு தவிர நீங்கள் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? ஆனால் பொதுவாக பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது இந்த அறிவார்ந்த சமூகம் வந்து அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பார்ப்பாங்க. இவ்வளோ ப்ராப்பர்ட்டி அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்பாங்க. பொதுமக்கள் கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் பார்க்கும்போது, அடடா இவ்வளோ வருஷம் இந்த கோவில் இப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அடடா பாருங்கள் எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, அடடா பாருங்கள் இப்போ பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்கிறாங்க பாருங்கள். அதனால இது வந்து திராவிட மாடல் ஆட்சி, ஆன்மீகத்திலே பொற்கால ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கருத்தும் யோசிச்சு பார்க்கணும். இதை பற்றி இவ்வளவு பணத்தை சுருட்டியும் மிச்சமுள்ள பணத்தை இவ்வளோ வேலை நடக்கிறதுனாக்க முழு பணமும் கோயிலுக்கு இருந்தால் எவ்வளோ நடக்க முடியும் யோசிச்சு பாருங்க. நம்ம பலமுறை பற்றி சொல்லியிருக்கோம். கபாலீஸ்வரர் கோவில் பணத்தை எடுத்தாக்க கபாலீஸ்வரர் சுற்று வட்டாரத்தில் உள்ள 5 கிலோமீட்டர் உள்ள பசங்களுக்கு ஃப்ரீயாக எங்கே வேணால் படிக்கலாம். நீங்கள் காலேஜ் கேட்டு படிக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் டெல்லியில் படிங்க, ஜெர்மனியில் படிங்க, சிங்கப்பூரில் படிங்க, அதுக்கும் கொடுக்க அவ்வளோ பணம் சத்துக்கள் இருக்குது நம்ம கபாலீஸ்வரருக்கு. இப்போ சும்மா இது என்ன லாலிபாப் காமிச்சு ஏமாத்துற மாதிரி இருக்குது. பின்னாடி நிறையா இருக்குது, நிறையா செய்யலாம். நம்ம இந்து மக்கள் அடித்தளத்தில் இந்து மக்கள் முன்னேறத்துக்கு கோவில்கள் ஒரு சிறந்த பணியை இருக்கலாம். அந்த கோவிலோட அவ்வளோ சொத்து இருக்குது அதில். ஆனால் அதை பொது பயன்பாட்டிற்கு அப்படி எடுத்துட முடியாதுங்கிறது மாதிரியும் HRNCயில் இருக்கு கிடையாது. இப்போ HRNC ஆக்ட்லேயே அவங்க கொண்டு வந்த ஆக்ட்லேயே 7-8 ஹெட்ஸ் இருக்குது, 8-9 ஹெட்ஸ் இருக்குது பற்றி பேசியிருக்கோம். அதுக்குள்ளே செலவு செய்யலான்னு இருக்குது. அதில் செலவு செய்யலாம் நிறையா. இன்னொன்று அது ஆக்டில் இருக்குது. அறங்காவலுக்கு முடிவு பண்ணலாம். அறங்காவல் எதுக்காக முடிவு பண்ணலாம்? கோவில்கள் நன்மைக்காக, பக்தர்கள் நன்மைக்காக முடிவு பண்ணலாம். முடிவு பண்ணி அதை கமிஷனர்கிட்ட கொடுத்து இல்லை அரசிடம் கொடுத்து அப்ரூவல் வாங்கலாம்.
அதுதான் முறை. ஏன்னா அந்தந்த கோவில் அந்தந்த சமூகத்துக்கு நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிபாட்டு ஸ்தலம். அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் இப்போ கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னாக்க அவங்க பல காலேஜஸ் இப்போ நாட்டிலேயே பொதுவாக கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்னாக்க ஒரு எல்லா நம்பிக்கையோடையும் ஒரு தரம் நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்குது பார்க்குறாங்க. எப்படி வந்தது? அவங்க அந்தந்த சொத்துக்களை ஒழுங்காக பராமரித்து நல்ல நிறுவனங்களை ஏற்படுத்தி அந்த லெவல் கொண்டு வந்தாங்க. இப்போ விவேகானந்தா காலேஜ்னே இருக்குது, அதுவும் ஒரு மத சார்ந்த கல்லூரி எஜுகேஷன். அதுக்கு பணம் ராமகிருஷ்ணா மிஷன் கொடுத்து ஏற்படுத்திருக்காங்கல்ல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கபாலீஸ்வர பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க விவேகானந்தா மாதிரியோ லயோலா மாதிரியோ 5-6 காலேஜ் கட்டலாம், கல்வி வழங்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஐஐடியே கட்டலாம், அவ்வளோ பணம் இருக்கு கபாலீஸ்வர் கிட்ட. ஆனால் அது ஒன்லி இந்துக்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரக்கூடிய அந்த மாதிரியான சட்டப்பிரிவு இருக்கு இல்லையா சார்? அந்த மாதிரி ஒரு உண்மை. ஏன்னா கோவில் பணங்கள் அந்தந்த இந்துக்களுக்கான செலவழிக்க வேண்டும் இருக்கு. இருந்தாலும் இப்போ நம்ம கோவில்கள் காலேஜஸ்லாம் இருக்கு, அதுலேயும் ஒரு மெஜாரிட்டி இந்துக்களுக்கும் ஓரளவு மற்ற சமூகத்தினருக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயன்பாட்டிற்கு அவர்களும் பயன்படுத்தலாங்கிற மாதிரியான இருக்குது. அதையெல்லாம் எப்படி வரும்னாக்க ஒரு அரங்காவல குழு அமைச்சு அந்த அரங்காவில் இந்த சம்பிரதாயங்களை சார்ந்து அந்தந்த இடங்கள் கம்யூனிட்டிஸ் அவங்கள அனுசரித்து போனாக்கா நல்ல முடிகள் வரும். இல்லை இப்போ ஹெச்ஆர்எஸ் இருக்கிறதுனால அரங்காவலும் கிடையாது, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எம்ஏ பிஏ எல்எல்பி படித்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் உட்காந்துருக்காரு, அவருக்கு என்ன புரியும் என்ன தெரியாது. கமிஷனர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வார். கமிஷனர்கிட்ட அரசாங்கம் 5 கோடி கூட 6 கோடி கூட அவர் 5-6 டெலிஃபோன் பண்ணி 5-6 கமிஷனர்கிட்ட பணம் வாங்கி கொடுக்குறாரு. இதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வாக நீங்கள் சொல்லக்கூடியது ஹெச்ஆர்என்ஸை வெளியில் அனுப்பிட்டு அந்தந்த ஊர் மக்கள் அரங்காவலர்களை நியமித்து அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன், ஹெச்ஆர்என்சி ஆக்டை ஒட்டுமொத்தம் ஒழிக்க தேவையில்லை. இதில் சில செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இவங்க அரங்காவலர் அப்பாயிண்ட் பண்ணுற பொறுப்பு இருக்கக்கூடாது. பணம் செலவழிக்கிற எப்படி எங்கே சொத்துக்கள் பணம் எப்படி செலவழிக்கும் அந்த பொறுப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 3-4 இடத்துல அதை எடுத்துடணும். அந்த மேற்பார்வை மட்டும் இருக்கணும். மேற்பார்வை வரவேற்கத்தக்கது. எல்லாத்துக்கும் மேற்பார்வை தேவை. ஒரு எக்ஸ்டர்னல்லேருந்து ஒரு ஆள் வந்து பார்க்கணும். கம்பெனிஸ் எடுத்தாக்க செபின்னு இருக்கு, ட்ரஸ்ட்னாக்க ரெஜிஸ்ட்ரார் இருக்காரு, சொசைட்டிஸ்க்கு ரெஜிஸ்ட்ரார் இருக்கு. அந்த மாதிரி கோவில்கள் தேவைதான். ஆனால் அவங்களே நிர்வாகம் செய்யறது தவறு. எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால குளறுபடிகள் நிறைய நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. நடந்திருக்கு, வாய்ப்புக்கு மேல நடந்துருக்கு. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிறைய முறைகேடுகள் நிறைய கேஸ்லாம் போட்ட பிறகு தனி டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்என்சிக்கு அப்பாற்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆடிட் செய்யணும்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் போன பல வருஷமா 3-4 வருஷமா இப்போ ஆடிட் ரிப்போர்ட்ஸ் வருதில்லை. அதுக்கு தான் மேல்முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் போய் இந்த மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுங்க. இப்போ 1000 ரூபாயில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கோவில் சிப்பந்திகள் செலவு தான் மேக்ஸிமம் 50% மேலே இருக்கு. யார் சிப்பந்தி? அங்கே இருக்க அர்ச்சகர்களோ பூசைகளோ இல்லை, அங்கே இருக்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் ஊழியர்கள் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் 40-45% அங்கே போகிறது. அதாவது 2025-26 பணத்தை இப்போ எடுத்துட்டு இதுக்காக ஆடிட் பண்ணுறது 22-23 அந்த பணத்தை இப்போ எடுத்துட்டு ஆடிட் போட்டால் சப்மிட் பண்ண மாட்டாங்க, ஆடிட் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஆடிட்டை பற்றி பேசும்போது இப்போ ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸை எப்படி இவங்க கிளியர் பண்ணாங்க. ஏன்னா ஆடிட் ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணுறதுக்கு கமிட்டி போட்டு உட்காருவாங்க, ஒரே நாளில் 1000 கணக்கில் இவங்க ரிசால்வ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க.